கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீர் நேயர்களை வாழ்த்துகிறேன். 260வது வேத வினாவிடை போட்டியில் பங்கு பெற்றவர்களுடைய பெயர்களையும் அவர்கள் எத்தனை கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள் என்பதையும் வாசிக்கிறேன். கலையரசி 15 கேள்விகள், மேரி 23 கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க, ஜெயா 23 கேள்விகள், பாக்கியசீலி 23 கேள்விக்கு பதிலளித்திருக்கிறாங்க, புஷ்பா 23 கேள்விக்கு பதிலளித்திருக்காங்க, ஷீலா 23, ஜாய்ஸ் கனகா 23, கிறிசோலட் 23, அருள்மணி 23, கனகராணி 21, இம்மானுவேல் 23, புனிதா ஜான் 23, நல்ல பாக்கியலேட் 23. கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் எத்தனை கேள்வியில் பதிலளித்தீர்கள் என்பதை அடியேன் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த வேத வினாவிடை நிகழ்ச்சியில் சரியான விடையை நீங்கள் எத்தனை பேர் எழுதியிருக்கிறீர்கள் என்பதை நான் தெரியப்படுத்துவேன். இப்பொழுது 260வது வேத வினாவிடை அந்த போட்டிக்கான பதில்களை நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, யாருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது? விடை என்பது சகரியா. லூக்கா 1:62 விடை இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, நான் விருத்த சேதனமில்லாத உதடுள்ளவன் என்று சொன்னது யார்? மோசே. விடை மோசே, யாத்திராகமும் 6:12 இருக்கிறது. மூன்றாவது கேள்வி, தன் இருதயத்திலே பேசினது யார்? விடை என்பது அன்னாள். 1 சாமுவேல் 1:13 இருக்கிறது. நான்காவது கேள்வி, தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது யார்? விடை ஆரோன். லேவியராகமம் 9:22 இருக்கிறது. ஐந்தாவது கேள்வி, கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் யார்? விடை அந்த எலிசாவினுடைய பிரேதத்திலே விழுந்த அந்த மனிதன், அந்த பிரேதம் உயிரோடு எழுந்ததை பார்க்குறோம். கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடுத்தது 6வது கேள்வி, யாருடைய கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்தது? விடை யாக்கோபு. ஆதியாகமம் 31:40 பார்க்குறோம். 7வது கேள்வி, இது தேவனுடைய விரல் என்றது யார்? விடை எகிப்தின் மந்திரவாதிகள். யாத்திராகமும் 8:19 இருக்கிறது. 8வது கேள்வி, எதின் கண்கள் அர்னோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது? விடை என்பது லிவியதான். யோபு 41:18 வாசிக்கிறோம். 9வது கேள்வி, தன் பாதங்களை நெய்யினால் கழுவினது யார்? விடை யோபு. யோபு புத்தகம் 29:6 நம்ம படிக்கிறோம். 10வது கேள்வி, அவருடைய தொடையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? விடை ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம். விடை வெளிப்படுத்தல் 19:16 இருக்கிறது. 11வது கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட கழுத்துள்ளவர்கள்? விடை வணங்கா கழுத்துள்ளவர்கள். யாத்திராகமும் 32:9 பார்க்குறோம். 12வது கேள்வி, எதை தின்கிறவன் பற்கள் கூசிப்போம்? விடை திராட்சைக்காய். எரேமியா 31:30 பார்க்கிறோம். 13வது கேள்விக்கான விடை, கேட்ட கேள்வி, பிடரி முறிந்து செத்து போனது யார்? விடை ஏலி. 1 சாமுவேல் 4:18 வாசிக்கிறோம். 14வது கேள்வி, யார் யாரை கன்னத்தில் அடித்தது? விடை சிதேக்கியா மிகாயாவை கன்னத்தில் அறைந்தார். 2 நாளாகவும் 18:23 இருக்கிறது. 15வது கேள்வி, யாருடைய இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது? விடை ஏசாயா. ஏசாயா 21:3 வாசிக்கிறோம். 16வது கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி, வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போய் இறந்தது யார்? விடை என்பது யூதாஸ். அப்போஸ்தலர் 1:18 வாசிக்கிறோம். 17வது கேள்வி, இயேசு யாருடைய காதை தொட்டு சுஸ்தமாக்கினார்? விடை லூக்கா 22:51 இருக்குது, மல்குஸ். 18வது கேள்வி, முகம் திரும்பி ஆசீர்வதித்தது யார்? விடை சாலமோன். 2 ராஜாக்கள் 8:14 வாசிக்கிறோம். 19வது கேள்வி, சிவப்பான வலுசற்பத்திற்கு எத்தனை முடிகள் இருந்தன? விடை 7. வெளிப்படுத்தல் 12:3 வாசிக்கிறோம். 20வது கேள்வி, நெற்றியில் குஷ்டரோகம் யாருக்கு வந்தது? விடை உசியா. 2 நாளாகமும் 26:19 வாசிக்கிறோம்.
21வது கேள்வி, அவர் நாசியில் எது எழும்பிற்று? விடை புகை. சங்கீதம் 18:8. 22வது கேள்வி, என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொன்னது யார்? விடை தாவீது. சங்கீதம் 69:3 வாசிக்கிறோம். கடைசி கேள்வி 23, ஆலயத்துக்கு முதுகை காட்டி சூரியனை வணங்கினது யார்? எத்தனை பேர்? ஏறக்குறைய 25 பேர். எசேக்கியேல் 8:16 வாசிக்கிறோம். 260வது வேத வினாடி பகுதியிலிருந்து சரீர உறுப்புகள் என்ற தலைப்பில் கேட்டிருந்தோம். இதுதான் அந்த கேள்விகளுக்கான விடை. கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி. நீங்கள் உங்கள் பெயர்களையும் உங்கள் விலாசத்தையும் தயவுசெய்து அனுப்புங்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு சிறிய ஆவிக்குரிய புத்தகம் பரிசாக வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகவே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கு பெறுங்கள். தேவன் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.